அகதா கிறிஸ்டியின் டிக் டிக் டிக். அத்தியாயம் 29. சார்ஜ் லோமக்ஸின் தனிப்பட்ட நடத்தை. மிஸ்டர் லோமக்ஸ் வந்திருக்கிறார் மைலாட். இடது மணிக்கட்டு தரும் தொல்லையிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற சிந்தனையில் மூழ்கி கிடந்த லார்ட் புல் நுனி மடங்கும் ஓசை போல அமைதியாய் வந்து நின்று பேசிய குரலினால் அடிவரை துணுக்குற்று போனார். கோபத்தை காட்டிலும் அதிக துயரம் பொங்க அவர் ரெட்வெல்லை பார்த்தார். இன்னைக்கு காலையில எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நான் உன்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் ரெட்வெல். எஸ் மைலாட், ஆனா நான் கிராமத்துக்கு கிளம்பி போயிருப்பதை மறந்துட்டு என்னை தேடிக்கிட்டு உள்ளே வந்துட்டதா போய் லோமக்ஸ் கிட்ட சொல்லிடு. இல்ல முழங்கால் வலி வேற ஒரு பக்கம் என்னை பாடா படுத்துதுன்னு சொல்லி அனுப்பிடு. எதுவும் முடியலன்னா செத்துட்டேன்னு சொல்லிடு. அவர் உள்ளே வரும்போதே பாதையில் இருந்தபடி உங்களை ஜன்னல் வழியாக கவனிச்சிருக்கிறார் மைலாட். அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் அவர். லார்ட் கேட்டர்காம் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார். வெரி வெல் ரெட்வெல், நான் வரேன். ஈடு இணையற்ற திறந்த மனத்துடன் மனதார சார்ஜை வரவேற்றார் லார்ட். டியர் ஃப்ரெண்ட் என்றார். உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி. உட்காருங்க, குடிங்க. ஓஹோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியாய் சார்ஜை எதிரில் இருந்த நாற்காலியில் திணித்து விட்ட பிறகு நரம்பதிர விழித்தபடி அவருக்கு எதிராய் உட்கார்ந்து கொண்டார் கேட்டர்காம். உங்களை தான் குறிப்பிட்டு பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார் சார்ஜ். ஓ என்றார் கேட்டர்காம் திராணியற்று. அவரது இதயம் முங்கி போனது. சார்ஜ் சொன்ன ஒரு வரிக்கு பின்னால் எத்தனை சிக்கல்கள் இருக்கலாம் என்ற அபாய சாத்திய கூறுகளை அவருடைய சிந்தனை கணக்கிட்டு கொண்டிருந்தது. ரொம்பவும் தனிமையல என்று இப்பொழுது அழுத்தமாய் வேறு சொன்னார் லோமக்ஸ். இன்னும் அடி ஆழத்துக்கு முங்கி போய் மூர்ச்சியானது கேட்டர்காமின் இதயம். இதுவரை அவர் கணக்கு பண்ணி வைத்திருந்ததை எல்லாம் விட மோசமான ஒன்று எதிர்வந்து கொண்டிருப்பதாய் உணர்ந்தார் அவர். எஸ் என்று உற்சாகமாய் இருப்பதாய் காட்ட முயற்சித்தார். ஆனால் தோற்றபடி. எய்லின் வீட்டில் தான் இருக்காளா? விடுதலையை உடனடியாய் கேட்டர்காம் உணர்ந்தாலும் இப்பொழுது ஆச்சரியமானார். எஸ் எஸ் என்றார் அவர். பண்டில் இங்கே இருக்கா. அவளோட அந்த சின்ன பொண்ணும் இருக்கு, குட்டி மிஸ்வேட். ரொம்ப நைஸ் கேர்ள். ஒரு நாள் சிறந்த கோல்ஃப் விளையாட்டுக்காரியா வரப்போறா பாருங்க. அருமையான சுழற்சி. அப்புறம் ஒரே அடி. சிலாகித்து கேட்டர்காம் விவரித்து கொண்டிருந்த போது பச்சாதாபம் இன்றி இடை புகுந்தார் சார்ஜ். வீட்டில் எய்லின் இருப்பது குறித்து எனக்கு சந்தோஷம். இப்போ நான் உடனேயே அவங்கள போய் பார்த்து பேச முடியுமா? நிச்சயமா ஃப்ரெண்ட், நிச்சயமா. இன்னும் ஆச்சரியத்திலேயே கேட்டர்காம் இருந்தாலும் சார்ஜ் வெளியேறுவதில் மிக மகிழ்ந்தார். எய்லின் வளர்ந்துட்டா என்பதையே நீங்க உணரலையோன்னு எனக்கு தோணுது லார்ட் கேட்டர்காம். அவ இனி குழந்தை கிடையாது, சிறுமியும் கிடையாது, பெண். சொல்ல அனுமதி உண்டான எனக்கு வாத்சாலியமான புத்திசாலி பொண்ணு. அவளுடைய அன்பை வெல்ல போகிறவன் நிச்சயமா ஒரு லக்கி ஆள்தான். திரும்ப சொல்றேன், ரொம்பவும் லக்கி ஆள். ஓ, நானும் ஒத்துகிறேன் என்றார் கேட்டர்காம். ஆனா அவ ஒரு புது மீன் தெரியுமா? 2 நிமிஷம் சேர்ந்தவள ஒரே இடத்துல இருந்துட மாட்டா. ஓட்டம்தான் எப்பவும். ஆனா இப்பெல்லாம் சின்ன கழுதைகளும் இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்குங்க. ஒரே பணியில இருக்க மாட்டாங்கிறான்னு சொல்ல வரீங்க. எய்லினுக்கு புத்தி இருக்கு கேட்டர்காம். அவ வளரணும்னு துடிப்புள்ள பொண்ணு. இன்றைய தேதியில கேட்கப்படும் கேள்விகள் மேல அவளுக்கு ஈடுபாடு இருக்கு. அவளுக்கே உரிய இளைய சாதுரியத்தை பயன்படுத்தி விடைக்காண துடிகிறாள். என்ன தப்புதல? லார்ட் கேட்டர்காம் பேசிய சார்ஜை கண்ணகல பார்த்தார். பண்டில் பற்றி இவர் சொன்ன விளக்கங்கள் அப்படி ஒன்றும் அவளுக்கு துல்லியமா பொருந்தக்கூடிய ஒன்றாய் அவருக்கே தோன்றவில்லை. விசித்திர ஆர்வத்தோடு கேட்டார்.
உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? இந்த விசாரிப்பினை பொறுமையின்றி ஒதுக்கி தள்ளினார் சார்ஜ். நான் எதுக்காக இந்த காலையிலேயே உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லார்ட் கேட்டர்ஹாம். புது பொறுப்புகளை முக்கியத்துவம் இல்லாம கையில் எடுத்துக்கொள்ளும் பேர் வழி கிடையாது. நான் வகிக்கும் பதவிக்கான தேவைகள் பற்றி அறிதல் எனக்கு உண்டு. பேச வந்திருக்கும் சமாச்சாரம் பற்றி நல்ல ஆழமா முக்கியத்துவம் தந்து எனக்குள்ளேயே ஆலோசிச்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். கல்யாணம், அதுவும் என் போன்ற வயசுல பேசப்படும் கல்யாணம், ஆழ அமர யோசிக்காம முடிவெடுக்கப்படக்கூடாது. வயசு ஒற்றுமை, ஒத்துப்போகும் எண்ணம், பொதுவான மனப்பொருத்தங்கள், ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் ஒத்து போகணும். விளையக்கூடிய ஜாதக பாதக சீர்தூக்கி பார்க்கப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவியா வருபவளுக்கு மிக உயர்ந்த இடத்தை சமூகத்துல உண்டு பண்ணி தர முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்தை எய்லின் அதி அற்புதமா அலங்கரிப்பாள். பிறப்பாலும் வளர்ப்பாலும் அந்த இடத்துக்கு அப்படி அம்சமா பொருந்தி நிற்கிறா அவ. அவளுடைய புத்தி கூர்மையும் அரசியல் ஞானமும் என் தொழிலுக்கு அற்புத பலமா அமைந்து என்னை வழிநடத்தி முன்னேற்றும். 2 பேருக்குமே பேருதவியா அமையும் பொருத்தம் இது. ஒத்துக்கிறேன் லார்ட் கேட்டர்ஹாம். 2 பேரோட வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும்னு ஒத்துக்கிறேன். ஆனா என் இளம் வயதுல நான் எப்படி இருந்தேனோ அதே தெம்பை வீரியத்தை நான் இன்னமும் தினமும் உணர்ந்துகிட்டே தான் இருக்கேன். மேலும் ஏலியனுக்கு பெரிய அளவிலான முதிர்ந்த சிந்தனைகள் தான் இருக்கு. அதுக்கு ஒரு முதிர்ந்த ஆடவன் தான் பொருத்தமானவனா இருந்து பக்கபலமா நடந்துக்க முடியும். அவளை நான் பூரிக்க வச்சு இளமை துணையா வாழ்ந்து திளைக்க வைப்பேன்னு உத்தரவாதம் தரேன் லார்ட் கேட்டர்ஹாம். நான் அவளை காதல்ல திணற வச்சு அவளாலேயே பாராட்டப்படுவேன். அவளுடைய மொட்டான சிந்தனைகள் என் துணையோடு மலருவதை பார்ப்பதுதான் எத்தனை பெரிய வரம். இங்கு சார்ஜ் மேற்கொண்டு பேச முடியாமல் அப்படியே கனவு காண்பவரை போல நிறுத்தி கொண்டு விட லார்ட் கேட்டர்ஹாம் பட்டவர்த்தனமாய் சொன்னார். அவளை விரும்பி கல்யாணம் பண்ணிப்பது பற்றி பேச வந்திருக்கீங்களா? இப்படி திடுதிப்புன்னு முன்வைப்பதனால நீங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவளோட பேச உங்களுடைய அனுமதி கிடைச்சாச்சுன்னு எடுத்துக்கவா? ஓ எஸ் என்றார் கேட்டர்ஹாம். நீங்க வேண்டி நிற்பது அனுமதி மட்டும்தானா? எஸ், உண்டு, எடுத்துக்கலாம். ஆனா மிஸ்டர் லோமெக்ஸ், உங்க இடத்துல நான் இருந்தேன்னா நிச்சயமா இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன். ஜஸ்ட் வீட்டுக்கு கிளம்பி போங்க, நல்ல பிள்ளையா யோசிங்க, 1லேருந்து 20 வரைக்கும் எண்ணுங்க. இது போல எதெல்லாம் இருக்கோ டென்ஷன் குறைய அதெல்லாம் செய்யுங்க. நம்மை நாமே முட்டாளா காட்டிக்கொள்ள நாமே முன் வந்து முயற்சித்து நடந்து கொள்வதை போன்ற பரிதாபம் வேற கிடையாது. ஆனா என் எதிர்காலம் பற்றிய முடிவை நான் ஏலின் கிட்ட சொல்லிடணும். இந்த ஒரே முடிவோட தான் நான் வந்திருக்கேன். சோ அனுமதி உண்டா? இது நான் சம்பந்தப்பட்ட எதுவும் கிடையாது என்று விட்டார் கேட்டர்ஹாம். வீட்டு சமையல்காரனை கல்யாணம் கட்டிக்க போவதா நாளைக்கே ஏலின் வந்து என் முன்னாடி நின்னானா நான் மறுப்பே சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. இந்த காலத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க குழந்தையோட வாழ்க்கையை நீங்க அவங்க கையிலே விட்டுவிட்டால் அதுங்க அந்த வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிடுங்க. நான் பண்டில் கிட்ட சொல்வேன், என்ன வேணுமோ பண்ணிக்க, என்ன வம்புல சிக்க வச்சிடக்கூடாது. அவளும் சமர்த்தா இதுவரை நான் எதிலும் சிக்கிக்காதபடிதான் நடந்துகிட்டு வரா. தனது குறிக்கோளிலேயே கவனம் பதித்தபடி எழுந்து நின்றார் சார்ஜ். அவளை நான் எங்கே பார்க்க முடியும்? சந்தேகமாய், வெல், நிஜமா எனக்கு தெரியாது என்றார் கேட்டர்ஹாம். அவ எங்கே வேணும்னாலும் இருக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல
ஒரே இடத்துல இருந்துட மாட்டா. ஓட்டம்தான் எப்பவும். மிஸ் வேட்டும் அவளோடவே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு அழைப்பு மணியை அடிச்சு செக்ரட்டரியை அழைச்சி நான் சில நிமிடங்கள் அவ கூட பேச விரும்புறேன்னு சொல்லி அனுப்புறது தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அடக்கமாய் அழைப்பு மணியை அடிப்பதில் இறங்கினார் கேட்டர்காம். அதற்கு பதிலாக ரெட்வேல் வந்ததும் எய்லின் எங்கே இருக்கான்னு பார்க்க முடியுமா? வரவேற்பு அறையில் சார்ஜ் காத்திருப்பதாகவும் அவ கூட கொஞ்சம் பேச அவர் ஆவலா இருப்பதாகவும் சொல்லேன். எஸ் மைலார். ரெட்வேல் நகர்ந்தான். கேட்டர்காம் அசௌகரியமாகவும் நெளியும் அளவுக்கு அவருடைய கையை பிடித்திழுத்து பிழிவது போல குலுக்கினார் சார்ஜ். 1000 நன்றிகள் என்றார். சீக்கிரமா நல்ல செய்தி கொண்டு வந்து தரணும்னு நினைக்கிறேன். வேக வேகமாய் அறையிலிருந்து வெளியேறினார் அவர். வெல் என்று சொல்லிக்கொண்டார் கேட்டர்காம். வெல், சிறிது இடைவேளைக்கு பிறகு இந்த பண்டில் எப்படி நடந்துக்க போறாளோ என்று சொல்லிக்கொண்டார். அப்பொழுது கதவு திறக்கப்பட்டு மிஸ்டர் எவர்ஸ்லே வந்திருப்பது அறிவிக்கப்பட்டது. வேகமாய் உள்ளே நுழைந்தவரின் கையை உடனே பற்றி கொண்டு மனப்பூர்வமாக பேசினார் கேட்டர்காம். ஹலோ பில், லோமக்ஸை தேடிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு திடீர் திருப்பத்தை இங்கே உண்டு பண்ணணும்னா உடனடியா வரவேற்பு அறைக்கு ஓடிப்போங்க. அங்க இருக்கிற அவர்கிட்ட உடனடியா கேபினட்டின் அவசர கூட்டம் கூட போகுதுன்னு சொல்லுங்க. முடியலன்னா எதையாவது சொல்லி அவரை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு ஓடிடுங்க. ஒன்னுக்கும் உதவாத ஒரு சின்ன பொண்ணு மேல இருக்கிற போதையால அத்தனை பெரிய ஆளு தன்னை ஒரு முட்டாளா காட்டிக்கொள்வதிலிருந்து நாம அவரை தடுக்கணும் பில். நான் அந்த முட்டை கண்ணனை தேடிக்கிட்டு வரல. ஆமா என்றார் பில். அவர் இங்கே இருப்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்க்க வந்திருப்பது பண்டிலை. அவ இங்கே எங்கேயாவது இருக்காளா? அவளை உங்களால பார்க்க முடியாது என்றார் கேட்டர்காம். அதுவும் குறிப்பா இப்ப சார்ஜ் அவளோட தான் இருக்கார். வெல், இருக்கட்டும், அதனால என்ன பிரச்சனை? இது பிரச்சனையேன்னு நான் நினைக்கிறேன் என்றார் லார்ட் கேட்டர்காம். இந்த நொடியில மனுஷன் பெனாத்துக்கிட்டு இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அது மோசமான புலம்பலா ஆவதற்கு முன்னாடி நாம தடுத்தாகணும். அவர் அப்படி என்னதான் சொல்லிக்கிட்டு இருப்பார்? ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்றார் லார்ட் கேட்டர்காம். முட்டை முட்டையான முட்டாள் வசனங்கள். நிச்சயமா எப்பவும் அதிக வார்த்தைகளை விட்டுடாதே. இதுதான் என் குறிக்கோள். பெண்ணோட கையை இழுத்து பிடிச்சுக்கோ, அது போதும். மீதியெல்லாம் தானா நடக்கட்டும். பில் அவரையே கண்ணகல பார்த்தார். எப்படியோ போங்க. கவனிங்க லார்ட், நான் அவசரத்துல இருக்கேன். நான் பண்டிலை பார்த்தாகணும். வெல், ரொம்ப நேரம் நீங்க காத்திருக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சமயத்துல இங்கே வந்து என் கூட இருப்பதால எனக்கு சந்தோஷம்தான். எல்லாம் முடிஞ்சதும் லோமெக்ஸ் என்கிட்ட திரும்பி வந்து மறுபடியும் பேச விரும்புவார்னு நினைக்கிறேன். எப்ப எல்லாம் முடியும்? அது சரி, லோமெக்ஸ் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்றார் லார்ட் கேட்டர்காம். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். எதை? கல்யாணத்தை. யார் கல்யாணத்தை? பண்டில் கல்யாணத்தை. ஏன்னு என்ன கேட்டுடாதீங்க. ஆபத்தான திருப்புமுனை வயசுன்னு சொல்வாங்கல்ல, அந்த கட்டத்துக்கு அவர் வந்துட்டதா நான் நினைக்கிறேன். வேற எந்த வகையிலையும் அவர் இப்ப கல்யாணத்துக்கு பறப்பதை என்னால விளக்க தெரியல. பண்டிலை முன்மொழியறாரா? கட்டிக்கவா? அதுவும் இந்த வயசுலயா? அசிங்கம். பில்லுடைய முகம் சிவந்தது. தன்னோட இளமை பொழுதுல அவர் எப்படி இருந்தாரோ அதே தெம்பையும் வீரியத்தையும் தினம் தினம் உணர்ந்துகிட்டு இருப்பதாக சொல்றார். அவர் இதை போயா ஒருவன் தம்பட்டம் கட்டுவான்? துக். அவர் என்னை விட 5 வயசு கம்மியாம்பா. லார்ட், முட்டை கண்ணனும் பண்டில் போன்ற ஒரு பொண்ணுக்கு நீங்க அவரை உள்ளே மேற்கொண்டு பேச அனுமதிச்சிருக்கவே கூடாது சார். நான் எப்பொழுதுமே குறுக்கிடுவது கிடையாது என்றார் லார்ட் கேட்டர்காம்.
அவரை பற்றி உங்க மனசுல என்ன மதிப்பீடு இருக்கோ அதை நீங்க அவராண்ட சொல்லிருக்கணும். துரதிருஷ்டவசமா நாகரிக நவீனம் அப்படி மூக்கடைப்பு தருவதையெல்லாம் தடுக்குது. பண்டில் பண்டில் பொசுக்குன்னு அரைஞ்சிடுவான் தான் அவளை என்னை கல்யாணம் பண்ணிக்கும்பாரு நான் கேட்காமலே இருந்தேன். இப்ப சார்ஜ் மூஞ்செல்லாம் சதசதையா தொங்கி போன நிலையில தனக்கு இளமை இருக்குதுன்னு விளம்பரப்படுத்திக்க வேண்டிய கட்டத்துல வாசல்ல வரும் பாத்திர கடைக்காரன் போல ஆள் மாறின நிலையில விஷம் பிடிச்சவன். பேசு பேசு, நல்லா பேசு என்றார் கேட்டர்காம். எத்தனை இனிமையாக இருக்கு கேட்க. மை காட் என்றார் பில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு. எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. நோ நோ நோ, கிளம்பிடாதீங்க. நீங்க இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன். மேலும் நீங்க பண்டிலை பார்க்க வந்திருக்கீங்க. இப்ப அது முடியாது. நீங்க சொன்ன விஷயம் என் மண்டையில இருந்து எல்லா சமாச்சாரங்களையும் அப்படியே தூக்கி வெளியே எரிஞ்சிடுச்சு. ஜிம்மி தேசிகர் எங்கே இருப்பார்னு உங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? கூட்ஸ் குடும்பத்தோட தங்கியிருப்பதா ஞாபகம். இன்னும் அங்கேதான் இருக்கிறாரா? நேற்று திரும்பி டவுனுக்கே போயிட்டதா நினைக்கிறேன். பண்டிலும் லொரைனும் சனிக்கிழமை அங்கே போயிருந்தாங்க. நீங்க காத்திருந்தால். ஆனால் பில் விசையோடு மறுத்து தலையசைத்துவிட்டு அறையிலிருந்து வேகமாய் அகன்று விட்டார். லார்ட் கேட்டர்காம் நேராய் அறைக்கு போனார். தனது தொப்பியை எடுத்துக்கொண்டு பக்கவாட்டு கதவின் மூலம் வெளியேறி விட்டார். தூரத்தில் தன்னுடைய காரில் பில் விரைந்து கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த இளைஞனுக்கு விபத்து நேரிட போகுது நினைத்து கொண்டார். இருந்தாலும் எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி லண்டனை அடைந்தார் பெல். ஜெயின் ஜேம்ஸ் சதுக்கத்தில் தனது காரினை நிறுத்தி முன்னேறி கொண்டிருந்தார். பிறகு ஜிம்மி தேசிகரின் அறையை பார்க்க ஓடினார். ஜிம்மி உள்ளே இருந்தான். ஹாய் பில், என்ன இங்க, என்ன சமாச்சாரம்? எப்பவும் போல துருதுருன்னு இல்லையே நீங்க. நான் கவலையில இருக்கேன் என்றார் பெல். எஸ், கவலையில இருந்தபோது ஒரு திருப்பம் உருவாகி என்னை அப்படியே தலை குப்பர கவுத்துடுச்சு. ஹோ என்றான் ஜிம்மி. எதை பற்றி? என்னால ஏதாவது பண்ண முடியுமா? பில் இதற்கு மறுபதில் தரவில்லை. புதிர் போட்டப்பட்டவராகவும் அசௌகரியமாகவும் தோன்றிய அவர் தரை விரிப்பை வெறித்தபடி இருக்க அது ஜிம்மியின் ஆர்வத்தை மேலும் கூட்டியது. அசாதாரணமா ஏதாவது நிகழ்ந்துடுச்சா என்று கேட்டான் மிருதுவாய். புரிந்து கொள்ள முடியாத ஒண்ணு. அதை வச்சுக்கிட்டு தலை எது வால் எதுன்னு என்னால பிடிக்க முடியல. 7 டைல்ஸ் பிசினஸ்? எஸ், 7 டைல்ஸ் சமாச்சாரமே தான். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கடிதாசி வந்தது. ஒரு கடிதம். என்ன மாதிரியான கடிதம்? ராணே தேவராக்ஸை கொன்னவர்களிடம் இருந்து வந்துள்ள கடிதம். ஹோ கடவுளே, இத்தனை நாளைக்கு அப்புறம்? ராணே நிபந்தனைகள் விட்டுட்டு போயிருப்பது போல தெரியுது. எதிர்பாராம ராணே இருக்கும் பட்சத்தில் ஒட்டப்பட்ட ஒரு உரை. சரியா 15 நாட்களுக்கு அப்புறமா எனக்கு அனுப்பப்படணும்னு. இப்ப அத அவனுங்க அனுப்பியிருக்காங்க. எஸ். நீங்க அத திறந்துட்டீங்களா? எஸ். வெல், அது என்ன சொல்லுது? பில் திரும்பி ஒரு நோட்டத்தை ஜிம்மி மீது வீசினார். அந்நியத்தனமும் நிச்சயத்தன்மை அற்றதுமான அப்பார்வையால் துணுக்குற்றான் ஜிம்மி. கவனிங்க என்றான் ஜிம்மி. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிங்க. ரொம்ப உழுக்கப்பட்டவரா தெரியுறீங்க. முதல்ல கொஞ்சம் குடிங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் விஸ்கியை கோப்பையில் விட்டு அவருக்கு தந்தான் ஜிம்மி. இன்னமும் கூட அவருடைய முகம் அதே அறையப்பட்டதை போன்ற உணர்வினை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. இதுதான் அந்த கடிதத்துல இருந்தது என்றார் பெல். அதுல இருக்கும் சமாச்சாரங்களை என்னால நம்பவே முடியல. நம்ப முடியாத பற்பல எதிர்பாராதவைகளை நம்ப கத்துக்கணும் முதல்ல என்றான் ஜிம்மி. முட்டாள் மாதிரி ஆகாதீங்க. எல்லாத்தையும் இப்ப பேசலாம். ஒரு நிமிஷம். வெளியே போனான் அவன். ஸ்டீவன்ஸ். எஸ் சார். வெளியே போய் கொஞ்சம் சிகரெட் வாங்கி வரியா? தீர்ந்துருச்சு. நிச்சயமா சார். முன்கதவு மூடப்படும் ஓசை கேட்கும் வரை காத்திருந்தான் பில். பிறகு திரும்பி வந்தான் அவன். தீர்ந்த கோப்பையை கீழே வைக்கும் ஏக்கத்தில் இருந்தார் பில்.
தன்னை கட்டுப்படுத்தி மேம்பட்டவராய் வந்த சமாச்சாரத்துக்குள் நுழைய வல்லவராய் இப்பொழுது தோன்றினார் பெல். இப்ப என்ற ஜிம்மி, ஸ்டீவன்ஸை வெளியே அனுப்பிட்டேன் என்றான். யாரும் ஒட்டு கேட்க முடியாது. எல்லாத்தையுமா நீங்க இப்ப என்கிட்ட சொல்ல போறீங்க? நம்பவே முடியாதது அது. அப்ப அது உண்மையாதான் இருக்கணும். கமான், கொட்டுங்க. பில் ஆழ்ந்து மூச்சு காற்றினை உள்ளுக்கிழுத்து கொண்டார். கொட்டுறேன், அத்தனையும் நான் சொல்றேன்.